ஒரே எக்ஸைட்டிங்கா இருக்கு. எப்படியும் நம்மால் நயன்தாரா ரேஞ்சுக்கு இருப்பான்னு நினைக்கிறேன். நம்ம தான் கொஞ்சம் சுமாரா இருக்கும்னு நினைக்கேன். சீக்கிரம் ஓப்பன் பண்ணு விடி. அழகு தேவதையை பார்க்க ஆவலா இருக்கேன். அட கர்மம் பிடிச்சவங்களா, என்ன மூஞ்சிடா இது? செய். அடியே ஓனர் மம்மி, நீ உன் புருஷன்ட்ட காசு ஆட்டைய போடுறதுக்கு என்னைய வச்சு பெர்ஃபார்மன்ஸ் பண்ற பத்தியா? ஒழுங்கா நைட்டு சிக்கன் வேணும், இல்லைன்னா புருஷன்ட்ட போட்டு கொடுக்கலாம் பார்த்துக்க. டே சும்மா இருறா, கையை வேற மேல எங்களே ஆட்டிக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டியா? ஒழுங்கா மேட்ச் பார்க்க விடுறா. இந்த மாதிரி ஒரு டாக்டர் 10 ஊசி போட்டாலும் வைக்க. நீங்க கொஞ்சங்க டாக்டர் அம்மா, இங்க கொஞ்சிக்கிட்டே இருங்க. உங்க ஆசை தீர்ற வரைக்கும் என்னை கொஞ்சிக்கிட்டே இருங்க. நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேனே. உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொஞ்சுங்க. ஏன் கொஞ்சம் நிறுத்திட்டீங்க? கொஞ்சமா டாக்டர் அம்மா, என்னை கொஞ்சிக்கிட்டே இருங்க. உங்க கொஞ்சுதலுக்கு நான் அடிமை டாக்டர் அம்மா. எவ்வளவு கால்குலேட் பண்ணாலும் இந்த மாசம் கணக்குல ஒரு 10,000 ரூபாய் குறையுது. எப்படி குறையுது? ஒருவேளை நம்ம வீட்டு உள்ள பன்னாடை எதுவும் எடுத்து சரக்கு எதுவும் அடிச்சிருப்பானோ? சரக்கு 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 அடிக்கவா? சரக்கு அடிச்சு வாமிட்டு எடுக்கவா? சரக்கு 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 சரக்கே. எப்படி வந்து சிக்கியிருக்கேன் பாத்தியா? இன்னைக்கு எப்படியாவது தப்பிச்சு வீட்டுக்கு போயிருந்தா சாமி. ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணலாமா? டவுன் அப் டவுன் அப் டவுன் அப். அடியே ஓனர் மம்மி, போதும்டி, போர் அடிக்குது. பைத்தியக்காரி இவன் வேற பாடா படுத்துற. தெருநாயா பிறந்திருந்தா கூட 2 பொண்டாட்டி 4 பாப்பாட்டின்னு ஜாலியா இருந்திருக்கலாம் போல. நான் சுமாரான டாக்டர்னு தெரிஞ்சும் என்னை சூப்பரமா நாட்டாம விடமாட்டேன் துடிச்சிட்டு இருக்கா அந்த சண்டாளி. எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கோர் இடம் வேண்டும், அங்கே எனக்கோர் இடம் வேண்டும். வைத்தியக்காரி சும்மா எனக்கு போடி. உயிரே உயிரே, தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. இந்த ஓனர்லோடும் பெரிய அறிவுஜீவின்னு நினைச்சிட்டு இருக்கா. ஏய் ஓனர்லோடு, இந்த கூண்டுக்குள்ள நான் இருக்கணுமா வேண்டாம்ன்றத நான் தான் முடிவு பண்ண, நீ முடிவு பண்ண முடியாதா? இவ்வளவு நாளா என்னைய வீட்டுக்குள்ள வச்சு அடிச்சு துவைச்சது 10,000. இப்ப வெளியில வச்சு என்னைய அடிச்சு துவைக்க பாக்குறியா நீ? அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்டி நானு. உன் காலில் விழுந்து கதறவே தவிர என் மேல உன்னை கை வைக்க விட மாட்டேன்டி நான். அங்க பாருங்க, நம்ம பண்ற கள்ளக்காதல எவனோ அங்க நின்று வீடியோ எடுத்துட்டு இருக்கான். கள்ளக்காரன்னு சொல்லாதடி, பிறர் மனைவி பிரியர்னு டீசெண்டா சொல்லுவி. இங்க நம்ம 5 பேர் ஆழ்நாள் மாதிரி நின்றுட்டு இருக்கோம். இந்த புறாவுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லாம ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு இருக்கு. எவ்வளவு தைரியம் இருக்கும் இந்த புறாவுக்கு. புடிங்கடா, அதை புடிச்சு வரங்கடா. அந்த பயம் இருக்கட்டும். பறந்துட்டியா? அடியே சீக்கிரம் அந்த குட்டி குஞ்சான தூங்க வச்சுட்டு வாடி. இன்னும் தூங்காம என்னடி இந்த குட்டி குஞ்சா கூட விளாண்டுட்டு இருக்க? அதே மெண்டலு, நான் எங்கடா இந்த குட்டி குஞ்சா கூட விளாண்டுக்கிட்டு இருக்கேன். இவன் தாண்டா என்னைய போட்டு பாடா படுத்துறான். நீ வேணா வந்து இவனை தூங்க வை பார்ப்போம். டே குட்டி குஞ்சா, மரியாதையா போய் தூங்கு. நீ தூங்குனாத்தான் உனக்கு ஒரு தம்பி பாப்பா இல்ல தங்கச்சி பாப்பா ரெடி பண்ண முடியும். நீ இப்படி தூங்காம இருந்தேன்னா கடைசியோட சிங்கிளா இருந்து சீரனே வந்தேனா. ஞாபகம் வச்சுக்கோ, மரியாதையா போய் தூங்குடா. டேய் டேய் கரிப்பையில, எத்தனை தடவை என் சீட்ல வந்து நீ உட்காராதுன்னு சொல்லியிருக்கேன். நானே டயர்டா இருக்கேன். டேய் டாக்கி, உனக்கு என்னடா பிரச்சனை? டேய் சீக்கிரம் வாடா. உன்னை பாத்திரங்களில் போடுறதுக்கு ஓனர் மம்மி கூட்டிட்டு வர சொன்னாடா. சீக்கிரம் வாடா. வந்துட்டான் பாத்திரங்களோடும் மூத்திரங்களோடும். உனக்கும் தாய்க்கிழமைக்கு ஒரு நாள் இருக்கிறாரே. குளிக்கவே கூடாதுன்னு குறிக்கோளோட இருந்த என்னைய குளிக்க வச்சுட்டலடி. இருக்குடி உனக்கு. இந்த கப்பு கைலாசத்தோட சுயரூபத்தை காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. இனிமேல் தான் என் உண்மையான முகத்தை நீ பார்க்க போற. டேய், இந்த ஒயிட் உலகநாதனுக்கே கேட்டா என்னை யாராலையும் கஷ்டப்படுத்த முடியாதுடா. அடே பேரியில் போவான். ஏன்னா எனத்தோட தான்டா சேரணும். நீயும் நானும் சேரும் இந்த உலகம் ஏற்றுக்காடா. நாய் பஞ்சு பண்ணலாம், இல்லை டின்ஸு பண்ணலாமாடா பண்ணி மண்டைய.
இனிமேல் மார்கழி மாசம் ஃபுல்லா இப்படித்தான் குளிக்கணும்னு நினைக்க. அடியே ஓனர் மம்மி, பேன் கேக்குன்னு நினைச்சு நீ பேக் பண்ணி தின்றாதடி. ஏதோ டயர்டா இருக்குன்னு கொஞ்ச நேரம் தூங்க வந்தேன், அவ்வளவுதான். டேய், நேற்று சிங்கரா வந்துட்டோம்னா என் மேல கை வச்சுக்கிட்ட. இன்னைக்கு அசிங்கத்தை கூத்துனுக்குண்டா. இப்ப கை வைடா பாப்போம். வைடா கைய. ஐயோ, என்ன மச்சான் ஒரே அடியை சாச்சு புட்டா. நான் எந்த பொருள் மேலையும் அவ்வளவு சீக்கிரமா கை வைக்க மாட்டேன். அது என் குணம். எந்த பொருள் மேலையாவது நான் கை வச்சேன், அந்த பொருளை பல நான் ஆக்காம விட மாட்டேன். டேய் ஓனர்ல விடு. நீ வீடியோ போட்டு லைக் வாங்குறதுக்காக ஏன்டா என் உயிரையும் வெளியும் போட்டு வாங்கிட்டு இருக்க? என்ன கருமண்டா இது? நம்ம இருக்க இடத்த நம்ம தான் சுத்தமா வச்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லுவான்னு மட்டும் நினைக்காதீங்க. இந்த ஓனர் தாய் கிழவி வேலைக்காரிக்கு சம்பளம் கொடுக்கலன்னு என்னைய கிளீன் பண்ண சொல்லிட்டு இருக்கா. ஏய், எங்க வந்து காசு அட்டைய போடுற நீ? காசு மேல கை வச்ச டெட் பாடி நீ தான் சொல்லிட்டேன். நானும் வீடியோ போட்டு ட்ரெண்ட் ஆயிடலாம்னு வாங்கிட்ட வந்து ஐடியா கேட்டேன் பாரு. இன்னைய செருப்பால் அடிக்கலாம்டா. உனக்கு ஐடியா கேட்டது ஒரு குத்தம்னு நீ அரையும் குறையுமா ஆட விட்டுட்டு இருக்கியாரே. டேய் குட்டி குஞ்சா, அல்லாதடா. தெரியாம உன் பிஸ்கட்டை பிடிங்கி தின்னுட்டா. அதுக்கு ஏன்டா இப்படி அழுகுற? உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா என் மொத்த சாப்பாட்டையும் கட் பண்ணிடுவாடா. டேய், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு அப்புறம் கண்ணாடிய காத்துல பறக்க விட்டு கபாலத்துல மாற்ற இந்த ஸ்டைலு இந்த ஒயிட் மாதிரியை தவிர வேற எவனாலே பண்ண முடியாதுடா. இந்த வீட்டுல ஒருத்தனுக்கு நம்மளோட அருமை தெரிய மாட்டேக்கு. மதியாதோட தலைவாசல் மிதியாதேன்னு மனசு சொல்லுது. அதே மனசுதான் வெளியில போனா சோத்துக்கு பிச்சைதான் எடுப்புன்னு சொல்லுது. என்னடா மதங்கட்ட மனசு. டேய், நானே வர இந்த வீட்டுல சரியா சோறு போட மாட்டேக்காங்கன்னு கடுப்புல இருக்கு. நீ வேற பெயிண்ட் பிரஸ் மாதிரி ஒரு வாழை வச்சுக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஆட்டிக்கிட்டு அலையிற. இது நல்லதுக்கு இல்ல சொல்லிட்டேன். முறப்பு தூக்கம் தூங்கிட்டு இருக்க இவனை இப்ப எப்படி எழுப்புதுன்னு மட்டும் பாருங்க. என்ன ரொம்ப பழக்கப்பட்ட வாசனையா தெரியுது? என்னது இது? ஓனர் மம்மி, சண்டே ஸ்பெஷலா? சிங்க மாதிரி கெத்தா இருந்த என் ஹேரை கட் பண்ணி இப்படி அசிங்கமாக்கிட்டேனா சொட்ட பயல. உனக்கு தலையில முடி வளரல என்ன போய் எருவாமட்டின் வாங்கி தைடா. ஏன்டா வாங்காண்டெல்லாம் வந்து ஏட்ட காட்டிட்டு இருக்க? ஏய், இந்த பவர் பாண்டியோட பவர் என்னன்னு தெரியாம வாடாதீங்கடா. இந்த பால தரையோட தரையா வச்சு நசுக்காம விட மாட்டான்டா இந்த பவர் பாண்டி. யாருக்கிட்ட வந்து பெட்டு கட்டுறீங்க? நாங்கெல்லாம் அப்பவே அப்படி. ஃப்ரண்ட்ல நடக்கிறதெல்லாம் ஓல்டு ஃபேஷன்டா. ரிவர்ஸ்லயே எக்ஸசைஸ் பண்ணதான்டா நியூ ஃபேஷனு. வெறுங்காலோட நடந்தாலே வெறுப்பா இருக்கும். இதுல ஒவ்வொரு காலுக்கும் ஒரு சாக்ஸ் வேற. நாம நிக்கிறங்கிற பயங்கூட இல்லாம எவ்வளவு சின்சியரா ஆட்டையை போட்டுட்டு இருக்காண்டா இந்த எரி பய உள்ள. இது நம்ம பூனை இனத்துக்கே அசிங்கண்டா.